குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ரோல் அண்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் என்னது எம்எஸ் எம்இஸ். சரியா? குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்கு மற்றும் முக்கியத்துவம் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்டியல், அதிக வேலைவாய்ப்பு அப்படிங்கிறாங்க. சரியா? எம்எஸ்எம்இஸ் generate more employment opportunity than large business concern. சரியா? then large business concern. They are mostly labor intensive, thus they provide more employment opportunity to a large number of people in India. சரியா? அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிக வேலைவாய்ப்புகள் பெரிய வர்த்தக நிறுவனங்களை காட்டிலும் இந்நிறுவனங்கள் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்றனர். சரியா? பெரிய வர்த்தக நிறுவனங்களை காட்டிலும் இந்நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, அதிக வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குது. அதேமாதிரி இத்தகைய நிறுவனங்கள் பெரும்பாலும் உள்ளூரில் கிடைக்கும் உழைப்பாற்றலை நம்பி இருப்பதால் நாட்டில் உள்ள ஏராளமான மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருகிறது. சரியா? இப்போ உள்ளூரில் லோக்கல் லெவலில் என்ன ஆகுது, இது மாதிரி என்னது கம்பெனிஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயங்குறதுனால அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதற்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஒரு ஏற்ற சூழல் வந்து அது வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குதுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, லோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. சரியா? லோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. எம்எஸ்எம்இஸ் do not require skilled labor or professional to run the organization. It employs cheap labor and those minimize the overhead. Those units are more cost efficient than large scale unit. Those facilitate production of goods at low cost அப்படிங்கிறாங்க. சரியா? குறைந்த உற்பத்தி செலவு. இம்மாதிரியான நிறுவனங்களை நடத்த பயிற்சி பெற்ற அல்லது அதிக ஆற்றல் படைத்த தொழிலாளர்களோ அல்லது தொழில் கல்வி பயின்ற உழைப்பாளர்களோ தேவைப்படுவதில்லை. சரியா? இது மாதிரி பிஸ்னஸ் வந்து நடத்திட்டு வந்து போகிறதுக்கு நம்மளுக்கு யார் வந்து என்ன வந்து தேவை வந்து இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஸ்கில் நாலேஜ் வந்து இருக்கிறோம், நல்ல ஒரு குறிப்பிட்ட இதில் அவங்க திறமையானவங்களாக வந்து இருக்கிறதுக்கு தேவை வந்து கிடையாது. இம்மாதிரியான நிறுவனங்களை நடத்த பயிற்சி பெற்ற ட்ரைனிங் வந்து அவங்க எடுத்துருக்கணும்னு சொல்லி அவசியம் வந்து கிடையாது. சரியா? அதிக ஆற்றல் வந்து படைத்த தொழிலாளர்கள் அல்லது தொழில் கல்வி பயின்ற உழைப்பாளர்களோ தேவைப்படுவதில்லை. சரியா? இவங்க வந்து சீப் லேபர் அண்ட் தோஸ் மினிமைஸ் த ஓவர்ஹெட். சரியா? ப்ரொஃபஷனல் டு ரன் த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவன் நிறுவனங்கள் குறைந்த ஊதியத்தில் பணியாளர்கள் நியமிப்பதால் உற்பத்தி செலவு வெகுவாக குறைகிறது. சரியா? குறைந்த ஊதியத்தில் பணியாளர்கள் வந்து நியமிப்பதால் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன ஆகுது, பணி நியமிப்பதால் உற்பத்தி செலவு வெகுவாக குறைகிறது. இதன் விளைவாக பெரிய அளவிலான நிறுவனங்களை கூட இவற்றால் குறைந்த செலவில் உற்பத்தி மேற்கொள்ள முடிகிறது. சரியா? இதன் விளைவாக பெரிய அளவிலான நிறுவனங்களை விட குறைந்த செலவில் உற்பத்தி மேற்கொள்ள முடிகிறது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி லோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இஸ் do not require a hedge capital to start the unit. It can employ locally available resource within the research of the owner. They help to perfect and promote traditional family skill and handicraft. This industry facilitate the growth of local entrepreneur and self-employment professional இன் ஸ்மால் டவுன் அண்டு வில்லேஜ். சரியா? குறைந்த முதலீடு. இவற்றை தொடங்குவதற்கு பெருமளவு முதல் தேவைப்படுவதில்லை. லார்ஜ் ஹெட்ஜ் கேபிட்டல் வந்து தேவை வந்து கிடையாது. நாட் ரெக்யர் ஹெட்ஜ் கேபிட்டல். அதேமாதிரி உரிமையாளர் உள்ளூர் இருப்பதால் தனக்கு அருகாமையில் உள்ள உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி கொள்கின்றனர். அதேமாதிரி ஓனர் வந்து எப்படி இருக்கிறார், லோக்கல் லெவலில் வந்து இருக்கிறதுனால அவைலபிள் வந்து ரிசோர்ஸஸ் வந்து என்னது அவருக்கு வந்து யூஸ் வந்து பண்ண முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி கொள்கின்றனர். கைவினைப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய குடும்ப தொழில்களை ஊக்குவிப்பதில் இந்திய நிறுவனங்கள் பெருமளவு உதவுகிறது. சரியா? கைவினைப் பொருட்கள் வந்து தயாரிக்கிறதுல, அதே மாதிரி அதை வந்து ஊக்குவிக்க, பாரம்பரிய குடும்ப தொழில் வந்து என்கரேஜ் பண்ணுறதில், இதில் வந்து என்ன இருக்குது, ஹேண்டிகிராஃப்ட். சரியா? இதெல்லாம் பண்ணுறதில் இந்த நிறுவனங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா பெருமளவு பங்கு வந்து வகிக்கிறது. இந்த நிறுவனங்கள் சிற்றூர் மற்றும் பேரூரில் உள்ள உள்ளூர் தொழில் முனைவோர் மற்றும் சுய தொழில் செய்யப்படும் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்
ப்ரொஃபஷனல் இன் ஸ்மால் டவுன் அண்டு வில்லேஜில் வந்து இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுது, ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 4th பார்த்தீங்கன்னாக்கா குயிக் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறாங்க. குயிக் டிசிஷன் மேக்கிங் MSMEs need not hire professional manager to run the management on a day-to-day basis. In most cases, owner himself manage the enterprises. Hence timely decision making become easy and effective அப்படிங்கிறாங்க. சரியா? 4th பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் விரைந்து முடிவெடுத்தல். இவற்றில் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொழில் படிப்பு பயின்ற மேலாளர் பணியமர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? டெய்லி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டே டு டே வந்து பேசிஸில் வந்து அந்த கன்சர்ன் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனல் மேனேஜரை நம்ம அப்பாயின்ட் பண்ண தேவை வந்து கிடையாது. சரியா? பட்டப்படிப்பு படித்த நபரை வந்து நம்ம வந்து மேலாளரை வந்து பணியமர்த்த வந்து தேவை வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பெரும்பாலும் இந்த நிறுவனங்களே அவற்றின் உரிமையாளரை நிர்வாகம் செய்கின்றன. மேக்சிமம் வந்து என்ன பண்ண ஓனரே வந்து இது என்ன பண்ணிக்குவாங்க, ரன் வந்து பண்ணிக்குவாங்க. எனவே சிறந்த முடிவுகளை விரைந்து எடுப்பது சாத்தியமாகிறது. சரியா? அதே மாதிரி என்ன பண்ண டிசிஷன் வந்து சீக்கிரம் வந்து குயிக்காக வந்து ஈஸியாக வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 5th supplementary role. MSMEs play a complementary role to serve as a feeder to large-scale industry. They supply accessories, spare part and component to large-scale industry. சரியா? பங்களிப்பு உதவி. பெரிய உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு தேவைப்படும் உதிரி பாகங்கள் மற்றும் பிற பொருட்களை தயாரித்து கொடுத்து பேரளவு உற்பத்திக்கு துணை புரிவதில் இவை முக்கிய பங்காற்றுகிறது. சரியா? பெரிய உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு தேவைப்படும் உதிரி பாகங்கள், சரியா, தேவையான உதிரி பாகங்களை என்ன பண்ணுறாங்க, இவங்களே வந்து தயாரித்து கொடுத்து பிற பொருட்களை தயாரித்து கொடுத்து பேரளவு உற்பத்திக்கு துணை புரிதி வந்து முக்கிய பங்கு வந்து ஆற்றுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. MSME sector contribute towards the establishment of socialistic pattern of society by reducing the concentration of income and wealth, enable and empower people of small means to take up a gainful industrial activity and thereby help to achieve equitable distribution of wealth அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி சமுதாயத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்குதல். வருமானம் மற்றும் வளங்கள் ஒரு சிலரிடம் குவிவதை தடுத்து அதேமாதிரி அவற்றை பரவலாக்குவது மூலம் சமுதாயத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை களைவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. சரியா? என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் மற்றும் வளங்கள் ஒரு சிலர்கிட்டே மட்டும் வந்து குவிதை வந்து தடுத்து அவர்கள் வந்து பரவலாக வந்து கிடைக்கிறதுக்கு சமுதாயத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு வந்து களைகிறதுக்கு இது வந்து முக்கிய பங்கு வந்து வகிக்கிறது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்போரையும் லாபம் மிகுந்த தொழில் துறையில் பங்கு பெற செய்வதன் மூலம் சீரான பொருளாதார பகிர்வுக்கு வழிவகை செய்கிறது. சரியா? சமுதாயத்தில் என்ன பண்ணுறாங்க, பின்தங்கிய நிலையில் இருப்போர், சரியா, பின்தங்கிய பகுதியில் வந்து இருக்கிறவங்களையும் லாபம் மிகுந்த தொழில்துறையில் பங்கு பெற செய்வதன் மூலம் சீரான பொருளாதார வளர்ச்சிக்கு பொருளாதார பகிர்வு வளர்ச்சிக்கு மிக வந்து உதவியாக வந்து இருக்குது. அதேமாரி 7th ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் பை என்கரேஜிங் MSMEs in industrial backward area of India. Balanced development can be achieved across all regions. It will also help greatly in preventing the people from migrating to cities and town in pursuit of employment அப்படிங்கிறாங்க. அனைத்து பகுதிகளிலும் சமமான வளர்ச்சி. இந்நிறுவனங்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதன் மூலம் இந்தியாவில் தொழில் ரீதியாக பின்தங்கிய பகுதிகளை வளர்ச்சி அடைய செய்யலாம். சரியா? நிறுவனங்கள் வந்து வளர்ச்சியை வந்து ஊக்குவிப்பதன் மூலமாக இந்தியாவில் என்ன பண்ணலாம், தொழில் ரீதியாக பின்தங்கிய பகுதிகளில் வளர்ச்சி அடைய செய்யலாம் அப்படிங்கிறாங்க. இதன் மூலம் நாடு முழுவதும் சீரான தொழில் வளர்ச்சி பெற இயலும்.
சரி, அது மூலமாக நாடு ஃபுல்லாக என்ன ஆகுது, சீரான வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி வந்து அடைய வந்து முடியும். இவை உள்ளூர்களிலும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதால் சிற்றூர் மற்றும் பேரூரில் வசிக்கும் மக்கள் நகர்ப்புறம் நோக்கி வேலைக்காக இடம்பெற தடுக்கப்படுகிறது. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, லோக்கல் லெவலே வந்து இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற பீப்புள் வந்து அதுக்குள்ளேயே வேலையை வந்து பார்த்துக்குவாங்க. சிட்டிஸை வந்து டவுன் வந்து அவங்க வந்து நாடு வந்து தேவை வந்து கிடையாது. அது மாதிரி 8th ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரொமோஷன் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு செல்ஃப் ரிலையன்ஸ் ஸ்பிரிட். MSMEs help to a great deal in developing a class of entrepreneur. It promotes self-employment and a spirit of self-reliance in the society, thereby contributing and increasing in per capita income or economic development. சுய வேலைவாய்ப்பு உருவாக்கி சுயசார்பை மேம்படுத்துதல். இத்துறையானது தொழில் முனைவோர்களை உருவாக்குவதில் பெரும் பங்காற்றுகிறது. சரி, அந்த துறை வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் முனைவோர்களை வந்து என்ன பண்ணுறோம், உருவாக்குவதில் பெரும் பங்கு வந்து ஆற்றுது. இது சமயத்தில் சுய வேலைவாய்ப்பு அளிப்பதன் மூலம் சுயசார்பை ஊக்குவிக்கிறது. சமுதாயத்தில் சுய வேலைவாய்ப்பு வந்து என்ன பண்ணுது, ஏற்படுத்துறது மூலமாக சுயசார்பை ஊக்குவிக்கிறதுங்கிறாங்க. இதன் மூலம் தனிநபர் வருமானம் வெகுவாக உயர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகரிக்கிறது. சரியா, இண்டிவிஜுவல் பர்சனோட இன்கம் வந்து கேபிட்டல் இன்கம் வந்து பெர் கேபிட்டா இன்கம் வந்து என்ன ஆகுது, டெவலப்மெண்ட் வந்து ஆகி பொருளாதார வளர்ச்சிக்கு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒன், ஹையர் கான்ட்ரிபியூட்டிங் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அண்டு எக்ஸ்போர்ட். சரியா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, MSMEs contribute 45% to the total manufacturing output and 40% to the export from the country. It helps in earning precious foreign exchange in various countries across the world. சரியா, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு அதிக பங்களிப்பு. நாட்டின் மொத்த உற்பத்தி திறனில் 45% மற்றும் மொத்த உற்பத்தி திறனில் 45%. அதேமாதிரி ஏற்றுமதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்றுமதியில் எக்ஸ்போர்ட்டில் வந்து எப்படி 40% இந்த நிறுவனங்களின் பங்காக உள்ளது. சரியாப்பா, மொத்த உற்பத்தியில் 45%, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல 40%, 40%. சரி, அது 45, இது 40. இந்த நிறுவனம் பங்காக உள்ளது. இவ்வகை நிறுவனங்கள் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு அந்நிய செலவாணி ஈட்ட மிக உதவியாக இருக்கிறது. சரியாப்பா, அது வந்து எப்படி இருக்குனாக்கா, ஏர்னிங் ப்ரீசியஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன் வேரியஸ் கண்ட்ரி அக்ராஸ் த வேர்ல்டு. இதுக்கு வந்து ரொம்ப வந்து என்ன இருக்குனாக்கா, ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா, இது என்னன்ட்டு ரோல் ஆஃப் MSMEs. சரியா, ரோல் ஆஃப் என்னதுன்னு MSME. ரோல் அண்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் MSMEs. இதில் வந்து 9 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 மார்க்னா 3, அதேமாதிரி 5 மார்க்னா 5 எழுதுனா போதும். எது வேணாலும் படிச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா,